வணக்கம் சென்டமா வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம், மற்ற இந்திய நேஷனல் மூமெண்ட் ஜிஎஸ்லாம் பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னா ஆர்ஆர்பிங்கிறது இப்போ எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா? இப்போதைக்கு அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது அப்ளிகேஷனை செக் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜஸ் வந்திருக்கும். ஸோ வந்தவங்களுக்கு செக் பண்ணிக்கிங்க. அட் த சேம் டைம் ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து 5 கொஷின் கம்பல்சரியாக வரும். வெறும் 40 கொஷின் தான், ஆனால் 5 கொஷின் வரும். ஃபேஸ் 1 இருக்கட்டும், ஃபேஸ் 2 இருக்கட்டும், ஃபேஸ் 3 இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்துல எதனால வந்து இந்த ஜிகே அந்த 40 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஆர்ஆர்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் வரும் ஃபேஸ், அதாவது சிபிடி 1ன்னு சொல்லுவாங்க. அதுல எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா 100 கொஸ்டின்ல, அதாவது ஆப்டிடியூடு 30, ரீசனிங் 30, ஜிகே அதாவது ஜிகே ஜெனரல் நாலேஜ் 40. எதனாலன்னா டைமிங் நமக்கு 90 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப டைமிங் கொடுக்க மாட்டாங்க. நம்ம இதுலயே காலத்தை ஓட்டிட்டோம் அப்படின்னா இதை நம்மளால அட்டன் பண்ண முடியாது. எடுத்தோன்னே என்ன பண்ணணும், ஜிஎஸ் தான் அட்டன் பண்ணணும். ஏன்னா இது ஃபேக்சுவல், பியூர் ஃபேக்சுவல் கொஸ்டின். இதுல யோசிக்கிறதுலாம் வேலையே கிடையாது. தெரிஞ்சா ஆன்சர் பண்ண முடியும், தெரியலன்னா மைனஸ் மார்க் இருக்கிறதுனால ஆன்சர் பண்ண முடியாது. அக்யூரசிக்கு தான் மார்க். ஓகேவா? அப்படிங்கிறப்போ இந்த 40 இது வந்து ரொம்ப முக்கியம். ஈஸியா வந்து ஒரு 40 கொஸ்டின் அடிக்கிறதுக்கு, ஒரு கொஸ்டினை படிச்சு ஒரு ஆன்சர் போடுறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 60 செகண்ட், ஒரு நிமிஷம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட நீங்க 10 செகண்ட்லயே ஒரு கொஸ்டினை படிச்சு ஆன்சரே கிளிக்கே பண்ணிடுவீங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், இது வந்து ரொம்ப மார்க் எடுக்க வேண்டிய ஏரியா ஜிஎஸ் 40. அந்த 40ல ஒரு 5 கொஸ்டின் கம்பல்சரியா உங்களுக்கு இது வரும். இது என்னத்துல இருந்து நான் எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா, வெறும் ரயில்வே வந்து சவுத் ஜோன்னா எது, சென்ட்ரல் ஜோன்னா எது, ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்சுவல் ட்ரெயின் கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ல இருந்து மினிமம் ஒரு 3 கொஸ்டினாவது வரும். ஓகேங்களா? இப்ப இந்த செலவு பண்ண வர இந்த 15 நிமிஷத்துல உங்களுக்கு 3 கொஸ்டின் மினிமம், மேக்சிமம் 5 கொஸ்டின் கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இதை நீங்க படிச்சுக்கங்க. இதை நான் இப்ப சொல்றப்ப மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? வாங்க கொஸ்டின்குள்ள போலாம். ஆர்ஆர்பியோட ஜிகேயோட 40 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, ரயில்வே பத்தி மட்டும்தான் கொடுத்துருக்கேன். கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின் பாருங்க. Who is the first woman to become the chairperson of the Indian Railway Board? அதாவது ஆர்ஆர்பி இருக்கு இல்லைங்களா, இந்தியன் ரயில்வே போர்டோட ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயவர்மா சின்ஹா. இது கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். ஓகேங்களா? ஜெயவர்மா சின்ஹா. அதுக்கப்புறம் விச் இஸ் த லார்ஜஸ்ட் ரயில்வே ஜோன் இன் இந்தியா? அது சைஸ்ல கேக்குறாங்க. ரயில்வே ஜோன்ல லார்ஜஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்தன் ரயில்வே. மொத்தம் எத்தனை ரயில்வே ஜோன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லயும் தெரியும். ஓகேங்களா? நார்தன் ரயில்வே. அதுக்கப்புறம் வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஜோன்ஸ் இன் இந்தியன் ரயில்வேல எத்தனை ஜோன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 ஜோன் இருக்கு. ஓகேவா? 18 ஜோன் இருக்கு, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பியூர் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேர் இஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் த சவுத் சென்ட்ரல் ரயில்வே? சவுத்தோட சென்ட்ரல் ரயில்வே லொகேட் எங்கன்னா செகுந்தராபாத். செகுந்தராபாத்ங்கிறது ஹைதராபாத்தோட சிஸ்டர் கேபிட்டல். ஓகேங்களா? செகுந்தராபாத் அது மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைச்சிருப்போம், சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்னா நம்ம வந்து மெட்ராஸ் இருக்கிற சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு நினைச்சுப்போம். அது கிடையாது, செகுந்தராபாத். சென்னைன்னு போல நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு. வாட் இஸ் த கேஜ் சைஸ் ஆஃப் பிராட் கேஜோட சைஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 1.676. ஓகேங்களா? 1.676 மீட்டர். இதுதான் பிராட் கேஜோட அளவு. தண்டவாளம் இருக்குங்களா, இப்படி இதோட அளவை தான் கேட்கறாங்க. 1.676 மீட்டர் தான் இந்த பிராட் கேஜ் இருக்கும். அதுதான் இது. அதுக்கப்புறம் when was the first electric train எப்ப வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1925. இப்போ இதுல எல்லாம் சென்னையில பீச் ஸ்டேஷன்ல எல்லாம் ஓடி இருக்கு இல்லைங்களா, அதாவது எலக்ட்ரிக் ட்ரெயின், பீச் டு தாம்பரம், பீச் டு செங்கல்பட்டு, அந்த ட்ரெயின் தான். அந்த ட்ரெயின் கிடையாது, அதே மாதிரி ட்ரெயின் 1925ல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ட்ரெயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. உங்களுக்கே தெரியும், இது கேட்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? பாத்துக்கங்க. பியூர் ஆர்ஆர்பி கொஸ்டின். ஓகேவா? ரயில்வே கொஸ்டின் தான். விச் ட்ரெயின் இஸ் நோன் அஸ் த ட்ரெயின் ஆஃப் யூனிட்டின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ். சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ், அதாவது ட்ரெயின் ஆஃப் யூனிட்டின்னு சொல்றது சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ். அதுக்கப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்? ஃபாஸ்டா போற ட்ரெயின் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்தே பாரத். இப்ப மோடியால அறிவிக்கப்பட்ட வந்தே பாரத். இதுல ஃபுல்லா ஏசியா இருக்கும். இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்
ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் இன் இந்தியா இப்போதைக்கு. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி எது இருந்ததுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வேர் இஸ் த இந்தியன் ரயில்வே இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெக்கானிக்கல். இந்தியன் ரயில்வே இன்ஸ்டியூட் IRI, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ங்கிற மாதிரி இந்தியன் ரயில்வே இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்கு. அது எங்க இருக்குன்னா மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எங்க லொக்கேட் இருக்குன்னா ஜமல்பூர். ஓகேங்களா, IIT IIM அந்த மாதிரி NIT மாதிரி இந்தியன் ரயில்வே இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் லொக்கேட்டட் அட் ஜமல்பூர். which railway zone is the oldest? எந்த ரயில்வே ஜோன் ஓல்டஸ்ட் கேட்டீங்கன்னா சவுத் ரயில்வே. ஓகேங்களா, சதர்ன் ரயில்வே இஸ் த ஓல்டஸ்ட் ரயில்வே ஜோன். ஓகேங்களா, which of this train has the longest route in India அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு பயணிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவேக் எக்ஸ்பிரஸ்ங்கிறத ரொம்ப தூரத்துக்கு பயணிக்குது. ஓகேங்களா, அப்புறம் வாட் இஸ் த மேக்சிமம் ஸ்பீட் ஆஃப் த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட, ஏன்னா அதான் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் சொல்லிட்டோம், 160 km/h அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போகும். விச் ஆர்கனைசேஷன் மேனேஜ் த டிக்கெட்டிங் சிஸ்டத்தை? இப்போ ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன் போறோம், டிக்கெட் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுல அதுல யார் வந்து பண்றாங்கன்னா IRCTC தான் அதை மேனேஜ் பண்றாங்க. அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் விச் ட்ரெயின் இஸ் ரெஃபர்டு அஸ் த பிளேஸ் ஆன் வீல். பிளேஸ் ஆன் வீலுங்கிற ட்ரெயின் வந்து பிளேஸ் ஆன் வீல்ஸ். ஓகேங்களா, விச் ஸ்டேஷன் ஹேஸ் த மோஸ்ட் ரயில்வே ட்ராக். எந்த ஸ்டேஷன் நிறைய ரயில்வே ட்ராக் வச்சிருக்குன்னா மதுரா ஜங்ஷன் தான் நிறைய ரயில்வே ட்ராக் வச்சிருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் விச் ஸ்டேட் இன் இந்தியா டஸ் நாட் ஹேவ் த ரயில்வே ட்ராக். ரயில்வே ட்ராக் இல்லாத நாடு எது அப்படின்னா எந்த ஸ்டேட்னா சிக்கிம்ல தான் ரயில்வே ட்ராக்கே கிடையாது. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் வீல்ஸ் டஸ் ஸ்டாண்டர்ட் இந்தியன் ரயில்வே பேசஞ்சர் கோச். எத்தனை பேர் ஆஃப் வீல்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 பேர் ஆஃப் வீல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஒரு ரயில்வே பெட்டியில. அதுக்கப்புறம் விச் இயர் டிட் நாட் இந்தியன் ரயில்வே ஸ்டார்ட் த அன்ரிசர்வ்டு டிக்கெட் சிஸ்டம், அதாவது UTS மொபைல் ஆப்பை எப்போ வந்து அதாவது விச் இயர் இந்தியன் ரயில்வே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2016. ஓகேங்களா, 2016. விச் சிட்டி ஹேஸ் த ஹெட் குவார்டர் ஆஃப் இந்தியன் ரயில்வேட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூ டெல்லி. இது நிறைய பேருக்கு தெரியாது, இப்ப தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் விச் ரயில்வே ஸ்டேஷன் ஹேஸ் பீன் நேம்ட் பிரயாக்ராஜ் ஜங்ஷன். என்ன ரயில்வே அலகாபாத் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திட்டாங்க. அப்புறம் வாட் இஸ் த டோட்டல் லென்த் ஆஃப் த இந்தியன் ரயில்வே நெட்வொர்க். டோட்டல் லென்த் என்னன்னா 67,956 கிலோமீட்டர். 67,956. ஓகேங்களா, 68,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுல ஒரு 44 கிலோமீட்டர் குறைச்சிக்குங்க. ஓகேங்களா, 68,000 கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு நியர்பை ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டுருங்க. ஓகே, இப்படிதான். which zone of the Indian railway generate the highest revenue. எது highest revenue கொடுக்குதுன்னா நார்தன் ரயில்வே தான் ரயில்வேக்கு highest revenue கொடுக்குது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிசர்வேஷன் சிஸ்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1986. இப்ப நடக்கிறது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிசர்வேஷன் தான். ஓகேவா, விச் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ரன் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். இந்தியா அண்ட் பங்களாதேஷ்க்கு எந்த ரயில்வே போகுதுன்னா மைத்ரி எக்ஸ்பிரஸ். புரிஞ்சுக்குங்க, விச் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ரன் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ்ல எது வருதுன்னா மைத்ரி எக்ஸ்பிரஸ். ஓகேவா, விச் இஸ் த ராங்கஸ்ட் ரயில்வே டனல் இன் இந்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராங்கஸ்ட் ரயில்வே டனல் குகை இருக்கு இல்லையா, ரயில்வே குகை, அதுக்கு பிற்பஞ்சால் டனல், அதுதான் வந்து லாங்கஸ்ட். ஓகேவா, வாட் இஸ் த நீங்க கேட்கலாம் என்ன சார் அது என்ன கிலோமீட்டர் கொடுக்கல அப்படின்ட்டு. இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறோம். இதுக்கப்புறம் இதோட விளக்கத்தை நான் இன்னொரு வீடியோல கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த PDF நான் இதுல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் த மேக்சிமம் பெர்மிசிபிள் ஸ்பீட் ஆஃப் இந்தியன் ரயில்வே அப்படின்னா 75 km/h தான் மேக்சிமம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. விச் சிட்டி இஸ் ஹோம் டு த ஃபர்ஸ்ட் எலிவேட்டட் ரயில்வே லைன் இந்தியா அப்படின்னா சென்னை. ஹவு மெனி கிளாஸஸ் ஆஃப் டிராவல்ஸ் ஆர் த இன் இந்தியன் ரயில்வே. எத்தனை கிளாஸஸ் இருக்குன்னா 8 கிளாஸஸ். ஓகேவா, 8 கிளாஸஸ் இந்தியன் ரயில்வேல இருக்கும். அதாவது S1 S2 S3 S4ங்கிற மாதிரி AC அப்படிங்கிற மாதிரி 8 கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா, அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடணும்.
விச் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கனெக்ட் ஜம்மு அண்ட் கன்னியாகுமரியை எந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கனெக்ட் பண்ணுதுன்னா ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ். கன்னியாகுமரிக்கும் ஜம்மு காஷ்மீருக்கு போற ட்ரெயின் பேர் என்ன? ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ். அப்புறம் இப்ப எல்லாம் யாரு டிப்ரெஷனை குறைக்கிறதாக லடாக் போகணும்னு நினைக்கிறவங்க எந்த ட்ரெயினை பிடிச்சா போயிடலாம்? ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் பிடிச்சா நம்ம ஜம்முக்கு போய் இறங்கிடலாம். ஜம்முல இருந்து லடாக் பக்கம் தான். ஓகேவா? இன் விச் இயர் வாஸ் த ரயில்வே பட்ஜெட் ஆஃப் இந்தியா பிரசன்டட்னா 1930ல இருந்து ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட் போட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் விச் இஸ் த ஒன்லி ரயில்வே ஸ்டேஷன் லொகேட்டட் இன் த இந்திய பாகிஸ்தான் பார்டர்னா அட்டாரி பார்டர் இருக்கு இல்லைங்களா? போட்டு அடிச்சுட்டு சல்யூட் வச்சுப்பாங்க இல்லையா? இப்ப கூட அந்த பகல்காம் அட்டாக்ல க்ளோஸ் பண்ணாங்க இல்லையா? அந்த ஒன்லி ரயில்வே ஸ்டேஷன் எது இந்தியா பாகிஸ்தான்? அட்டாரி ரயில்வே ஸ்டேஷன் தான். விச் இந்தியன் ரயில்வே ட்ரெயின் இஸ் நிக்நேம்ட் ஆஃப் கிங் ஆஃப் ஸ்பீடுங்கிறத எதை சொல்லுவாங்க? எந்த ரயில்வே ட்ரெயினை சொல்லுவாங்கன்னா கேட்டிமேன் எக்ஸ்பிரஸ், அதான் கிங் ஆஃப் ஸ்பீடு. ஓகேவா? அதுக்கப்புறம் விச் இஸ் த ஓல்டஸ்ட் ஒர்க்கிங் லோகோமோட்டிவ், அதாவது இன்ஜின் ஓல்டஸ்ட் இன்ஜின் எது அப்படின்னு கேட்டா ஃபேரிக்யூன் தான் ஓல்டஸ்ட் இன்ஜின். அப்புறம் வாட் இஸ் த நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் லான்ச்டு பை இந்தியன் ரயில்வே டு சேவ் எனர்ஜி அப்படின்னா மிஷன் எலக்ட்ரிபிகேஷன். அப்புறம் விச் ஸ்டேஷன் இஸ் நோன் அஸ் த கிளீனஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எது அப்படின்னா ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். ஜெய்ப்பூர் தான் அந்த அந்த இது கூட பார்த்திருப்பீங்களா பாட்டு, யாரு அஜித்தோட பாட்டு, சிவப்பு லோலாக்கு கொழுங்குதுன்னு இருக்குல்ல, அந்த இதுல உள்ளதுதான் ஜெய்ப்பூர். ஓகேவா? விச் இயர் இஸ் தட் ரயில் டெல் கார்பரேஷன் இன் இந்தியா எஸ்டாப்ளிஷ்? எப்ப ரயில் டெல் எஸ்டாப்ளிஷ் பண்ணா? 2000ல. ஓகேங்களா? 2000ல ரயில் டெல். அப்புறம் விச் ட்ரெயின் சர்வீஸ் கனெக்ட் கொல்கத்தா அண்ட் டாக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மைத்ரி எக்ஸ்பிரஸ். கொல்கத்தாவையும் டாக்காவையும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது வந்து பங்களாதேஷ்குள்ள போறது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அது வந்து எந்த ட்ரெயின் போனதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது ட்ரெயின் ஆஃப் ஸ்பீடு அட்டாரி ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ். ஜம்மு அண்ட் கன்னியாகுமரிக்கு ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ். அதுக்கப்புறம் கல்கட்டாவுக்கும் குஜராத்துக்கும் கனெக்ட் பண்றது மைட்ரி. ஓகேங்களா? இது ஹிம்சாகர். கொல்கத்தா அண்ட் டாக்கா ஆல்ரெடி பங்களாதேஷ்னு சொல்லியாச்சு. இது வந்து கொல்கத்தா அண்ட் டாக்கா மைத்ரி. விச் ரயில்வே ஸ்டேஷன் ஹஸ் த ஹையஸ்ட் எலிவேஷன், அதாவது உயரமான இதுல எது போகுது அப்படின்னா கம் ரயில்வே ஸ்டேஷன் தான் உயரமான இடத்துக்கு போகுது. அதிகமான தூரம், இப்ப மலையெல்லாம் இருக்குல்ல, ரொம்ப அதிக மலை, அதிக இந்த பாலம் கிளம்பலாம், அதெல்லாம் வந்து சொல்றதுதான் கம் ரயில்வே ஸ்டேஷன், உயரமான இடத்துல இருக்கிறது. வாட் இஸ் த கோட் ஆஃப் நியூ டெல்லியோட ரயில்வே ஸ்டேஷன் கோட் என்ன அப்படின்னா NDL. ரயில்வே ஸ்டேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் எதுனா நியூ டெல்லி தான். அப்புறம் விச் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இன் இந்தியா இஸ் நோன் அஸ் வேர்ல்டு கிளாஸ் லக்ஸுரியா எது இருக்குன்னா ஆல் ஆஃப் த எபோவ், அதாவது மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸ், கோல்டன் சேரியாட், பிளேஸ் ஆன் வீல்ஸ். இந்த ட்ரெயின் எல்லாமே லக்ஸூரியா இருக்கும், வேர்ல்டு கிளாஸ் லக்ஸூரி ட்ரெயினா இருக்கும். இது மகாராஜா எக்ஸ்பிரஸ், கோல்டன் சேரியாட், பிளேஸ் ஆன் வீல்ஸ். ஓகேவா? சோ மொத்தம் 40 கொஸ்டின்ஸ். இந்த 40 கொஸ்டினும் உங்களோட RRB GK கொஸ்டின்ல மினிமம் 3 கொஸ்டினும் மேக்சிமம் 5 கொஸ்டினும் வர்றதுக்கு இதுல 90% மேல வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோட PDF நான் இந்த யூடியூப் கீழே தரேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவும் பார்த்துங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நிறைய சொல்லியிருக்கேன். ஓகே, நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி இப்போ RRB எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் வருது இல்லையா, இப்போ குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு வரப்போகுது. ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் இந்த 40 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் நம்ம RRBக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம குரூப் 2A ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் பேட்ச் நம்ம இன்ஸ்டியூட்ல போயிட்டு இருக்கு. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்ச் திருவாரூர்ல மட்டும்தான். இது என்ன உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா 1-to-1 கைடன்ஸ் நடக்கும். அது இல்லாம டெய்லிக்கும் வந்து எடுக்கிற லெசனை டெஸ்ட் மறுநாள் வச்சுட்டு தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்போம். அட் த சேம் டைம் அது ஆன்லைனா இருந்தாலும் சரி டெஸ்ட் வச்சிருவோம். இதோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் பேப்பரும் எடுக்கிறோம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பரும் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். GSக்கு அண்ட் மேக்ஸ்க்கு எல்லாமே தனிப்பட்ட கைடன்ஸ் கொடுக்குறோம். நம்பர் ஆஃப் டெஸ்ட் அண்ட் ஆல் டாபிக் வீடியோ கவரேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு இண்டிவிஜுவல் கைடன்ஸ் தரோம். இந்த ஃபுல் டெஸ்ட் சீரீஸ்ல டிகிரி லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? இந்த குரூப் 2 குரூப் 2ங்கிறது டிகிரி லெவல். ஓகே, அது இல்லாமல் குரூப் 1க்கும் அதே சேம் லெவல் தான். இந்த இதுல எப்ப ஆரம்பிக்கணும்னா 2 ஜூன் 2022 ஆரம்பிக்கிறோம். இந்த RRB எக்ஸாமுக்கும் நாங்க கோச்சிங் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இந்த குரூப் 2க்கும் அதாவது ப்ராப்பரான ஒரு கோச்சிங் கொடுத்து எங்க இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணுங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனு. எவ்வளோட ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000. ஓகேங்களா? ஆஃபர் பிரைஸ் ₹2999. 3000 நீங்க
ஃபீஸ் ஆன்லைன்ல பே பண்ணிட்டு நீங்க எங்க இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணுங்க. அதிகாரியா நீங்க இந்த இன்ஸ்டியூட் விட்டு வெளில போங்க. ஓகே, நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.